பூரி சப்பாத்திக்கெலாம் 4 விதமான சைட் டிஷ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். 4மே அட்டகாசமான சுவையில் இருக்கும். உங்களுக்கு எந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். செய்கிறதும் ரொம்பவே சுலபம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பஞ்சாபி ஸ்டைல் சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயும் காஞ்சதும் 2 துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 2 ஏலக்காய், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு இதை லேசாக ஒரு 30 செகண்ட் அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை எந்த அளவுக்கு பொடியாக நறுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா நிறம் மாதிரி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. லைட் கோல்டன் கலரில் வரணும். இப்போ 2 பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 கிலோ அளவு சிக்கனுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல நிறம் மாதிரி வதங்கி வரணும். அப்போ தான் நல்லா சுவை சூப்பராக இருக்கும். இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கோங்க. 3 பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை நல்லா மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கி வந்த பிறகு 3/4 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம நிறைய மசாலாலாம் சேர்க்க போகிறது இல்லைங்க. இப்போ 1 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலா எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ சிக்கன் வெந்து வரதுக்காக அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல திக்கான கிரேவி பதத்தில் இந்த ரெசிபி செய்ய போகிறதால தண்ணியை கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு 20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். மூடி வச்சுடுங்க. இப்போ ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். அரை டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் மல்லி விதை சேர்த்துக்கோங்க. 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 4 கிராம்பு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. மசாலா கருக விடாமல் பார்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா வறுபட்டு வந்த பிறகு கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துட்டு ஒரு 30 செகண்டுக்கு லோ ஃப்ளேமில் இதை வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல நைஸான பவுடராக அரைச்சிக்கோங்க. இப்போ இடையில் சிக்கனை கலந்து கொடுத்துட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சி. ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சுருங்க. இன்னொரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆகிடுச்சி. பாருங்கள், நல்லா திக்கான பதத்துக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை லேசாக கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. மசாலா சேர்த்த பிறகு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த மசாலா சேர்த்த உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்ல சூப்பரான ஒரு மனம் வரும் இந்த பவுடர் சேர்த்த பிறகு. கடைசியாக நறுக்கின கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விடுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்னு எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஒரு 7 முட்டைகளை வேக வச்சு எடுத்துருக்கேன். இது போல் 4 ஓட்டைகள் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதில் அரை டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை லேசாக கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 10 செகண்ட் மட்டும் இதை நல்லா கலந்து விட்ட பிறகு வேக வச்சுருக்க முட்டைகளை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இந்த முட்டைகளை இந்த மசாலாவில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. வறுத்து விட்டுட்டு இப்போ இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 வெங்காயத்தை இது போல் நல்லா நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்திங்கன்னா நல்ல க்ரீமியான பதத்துக்கு இந்த எக் கிரேவி கிடைக்கும். மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சமாக நீங்கள் 1/4 கப்பு தேங்காய் கூட நீங்கள் சேர்த்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் பூண்டெல்லாம் நிறம் மாதிரி வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இது கொதிக்க வைங்க. பூண்டு, முந்திரி எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இது போல் அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நல்லா அடிகனமான பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 4-5 ஏலக்காய், 4-5 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டு சேர்க்கும் போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா மேலே தெளித்து வரும். இப்போ கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இது நல்லா கலந்து விடுங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு
தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் உங்களுக்கு இந்த குடமிளகாய் வீட்டில் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஒரு அரை கப் அளவுக்கு குடமிளகாயை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சேர்த்திங்கன்னா, அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு இது வேகட்டும். முந்திரிலாம் சேர்த்துருக்கதால சீக்கிரமாகவே நல்லா கெட்டிப்படுங்க. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்து நீங்கள் வேக வைக்கலாம். இது கூட அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்ட பிறகு இப்போ தயிர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 150 ml அளவுக்கு தயிரை நல்லா ஒரு ஸ்பூன் விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு திரியாக இல்லாமல் நல்லா க்ரீமியான பதத்துக்கு இந்த ரெசிபி கிடைக்கும். தயிர் சேர்த்த பிறகு ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா கைவிடாமல் கலந்து விடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 200 ml அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த குழம்போட பதத்துக்கு ஏற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்துருக்கதால நல்லா கெட்டிப்படும். தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதி வந்த பிறகு பாருங்கள் குடமிளகாயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ லேசாக அது கலந்து விட்ட பிறகு வேக வச்சுருக்க அந்த வறுத்த முட்டைகளை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் கழிச்ச பிறகு கஸ்தூரி மெத்தி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. சீரியஸாக ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். என்னோடய ஃபேவரட் ரெசிபி இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பார்க்கலாம். இதுக்கு மிக்சர் ஜாரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 7-8 முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி சேர்த்ததுனால உங்களுக்கு நல்ல க்ரீமியான பதத்துக்கு கிடைக்கும். ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 துண்டு பட்டை சேர்த்துட்டு கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துக்கோங்க. கல்பாசி சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அடுத்து ஒரு 6 கிராம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு முதல்ல இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது போல் நல்லா மையாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வதங்கி வரணும். அப்போ தான் சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துச்சுனாலே போதும். இப்போ அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் இல்லை அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைனா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் நல்லா எண்ணெயிலேயே இதை வதக்கி விட்டுருங்க மசாலா எல்லாத்தையும். அடுத்ததாக 3 பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இது போல் அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு 6 மணி நேரம் ஊற வச்ச கருப்பு மூக்கல்லையே சேர்த்துக்கிறேன். நான் ஏதோ வேக வைக்கல, ஊற வச்சுட்டு அப்படியே சேர்த்துருக்கேன். இது ஒரு 150 கிராம் அளவுக்கு இருக்கும். தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் கருப்பு மூக்கலையில் தான் இதை செய்யணும்னு கிடையாது. வெள்ளை மூக்கல்ல, காரமணின்னு நீங்கள் எந்த பயிர் வகைகளை வேணால் யூஸ் பண்ணி இதை இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு கலந்து கொடுத்த பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 250 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. முந்திரி சேர்த்துருக்கதால நல்லா கெட்டிப்படும். கொஞ்சம் தண்ணி நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. இப்போ இதில் அரை டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டு குக்கரை மூடி வச்சுடுங்க. ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ ஸ்டீம் இறங்கின பிறகு பாருங்கள் இதில் 2 பச்சை மிளகாயை கீரல் போட்டுட்டு சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்கினா கொத்தமல்லியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. வீடே மணக்கும். இந்த குருமா நீங்கள் செய்யும் போது அவ்வளோ ருசியாகவும் இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ஃபேவரட் ரெசிபியும் கூட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த ரெசிபி செய்கிறது ரொம்ப சுலபம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு குக்கரில் இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வேக வைக்கிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு மூழ்கி வர வரைக்கும் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சுடுங்க. ஒரு 2-3 விசில் வரட்டும். இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் அனீஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்ல நிறம் மாதிரி வதங்கி வரணுங்க. இது வதங்கி வரத்துக்குள்ளே ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். மிக்சர் ஜாரில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அரை டீஸ்பூன் மல்லி விதை. அடுத்து ஒரு 7-8 முந்திரி. முந்திரி இல்லைன்னா நீங்கள் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். முதல்ல இதை குறக்குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நல்லா பழுத்த தக்காளி 3 தக்காளியை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்ல நிறம் மாதிரி வதங்கி வந்துடுச்சு. இது லேசாக கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி விட்டுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பிறகு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலந்து விட்ட பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் முதல்ல சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மசாலா ஒரு 2 நிமிஷத்துக்கு வெந்து வரட்டும். இப்போது 2 நிமிஷம் மசாலாலாம் நல்லா வெந்து வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் பாருங்கள். இப்போ இது லேசாக கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். நல்லா ஒரு ஸ்பூன் ஒரு விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்ட பிறகு வேக வச்ச உருளைக்கிழங்கை இந்த அளவுக்கு நான் மசிச்சுட்டு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வாயில் நம்மளுக்கு உருளைக்கிழங்கு தட்டுப்படாமல் இருக்கும். உங்களுக்கு உருளைக்கிழங்கு நல்லா பெரிய பெரிய சைஸில் வேணும்னா நீங்கள் 2 விசில் வேக வச்சு எடுத்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டிப்பட்டு வரும் இந்த ஆறி வரும்போது இந்த குருமா. அதனால் கொஞ்சம் அதிகமாக கூட தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கொதி வர வரைக்கும் வேக வச்சிங்கனாலே போதும். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துருங்க. அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் இது நல்லா கலந்து விட்டுட்டு பொடியாக இருக்குன்னா கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அவ்வளோ ருசியாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த 4 ரெசிபியில் உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.